ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைய வேத வசனத்தின் தலைப்பு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. Hallelujah. இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இளைப்பாறுதல் என்றால் ஒரு ஆங்கிலத்திலே ரெஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே புத்துணர்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாட்களிலே அநேக பேர் இளைப்பாறுதலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர். இளைப்பாறுதலை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றனர். ஒரு அமைதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அந்த இளைப்பாறுதலை தருகிற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருடைய நுகம் என்றால், நுகம் என்பது என்ன என்று ஃபர்ஸ்ட் கற்றுக்கொள்ளுவோம். நுகம் என்பதற்கு அர்த்தம் மனிதன் வாழ்க்கையிலே படுகிற கஷ்டங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய நுகம் என்பது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நுகம் என்பது ஒரு மாட்டு வண்டியிலே மாட்டின் கழுத்திலே வைக்கப்படக்கூடிய ஒரு உட்கட்டை, ஒரு மரக்கட்டை. அதை வைத்து சுமந்து கொண்டு செல்வார்கள். அதே போல மனிதனும் தன் கண்ணுக்கு தெரியாத சில சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறான். அந்த சுமைகளை இறக்கி வைக்க வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நுகம் கொடுக்கிறார். அந்த நுகம்தான் சாந்தமும் மனத்தாழ்மையும். ஹல்லேலூயா. Hallelujah. அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் என்ற நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை இலகுவாயும் இருக்கிறது. சாந்தம் என்றால் என்ன, மனத்தாழ்மை என்றால் என்ன, இந்த இரண்டு பாயிண்டையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக சாந்தத்தை குறித்தும், இரண்டாவதாக மனத்தாழ்மையை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து சாந்தத்தை குறித்து வேத வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். மனத்தாழ்மையை குறித்து, மனத்தாழ்மையாக இந்த வேதத்தில் யாரெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்தும் பார்க்க போகிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. சாந்த குணம் உள்ளவர்களால் இந்த வேதத்திலே எத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்க வேண்டும். சாந்தமும் மனத்தாழ்மையும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. அந்த நுகத்தை நம் மேலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் அதை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது, நமக்குடைய ஆத்துமாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். முதலாவதாக சாந்தத்தை குறித்து நாம் விரிவாக பார்ப்போம். ரோமர் எழுதிய புஸ்தகத்திலே, ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம், பக்கம் எண் 208. ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனம் 4, பக்கம் எண் 208. வாசிப்போமா? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஆம், இந்த உலகத்திலே நாம் தேடிக்கொண்டிருக்கிற செல்வங்கள் எல்லாம் நிலையானது அல்ல. என்றாவது ஒரு நாள் ஓடி போகும், இல்லது நாள் இழந்து போகும். ஆனால் அவருடைய ஐஸ்வர்யத்தில் முக்கியமான ஒன்று நீடிய சாந்தம். அது தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம். அது தேவ தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகள் தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது.
கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற சாந்தம், கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த சாந்தத்தையும் தாழ்மையும் நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நுகம் இலகுவா இருக்கும். சாந்தத்தை குறித்து கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே கலாத்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய கலாத்தியர் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 262 பக்கம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், 261வது பக்கம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவராகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, சாந்தமுள்ள ஆவியோடு கூட ஒருவர் குற்றத்தில் ஈடுபட்டால் அவர்களை சாந்தமுள்ள ஆவியோடு கூட ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், சாந்தத்தை குறித்து இன்னும் வேத பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், பக்கம் எண் 292வது பக்கம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். ஆம், சாந்தமுள்ள ஊழியக்காரரை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், சாந்தத்தை குறித்து வேதத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் சாந்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலும் சாந்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம், பக்கம் எண் 725வது பக்கம். பக்கம் 775 சொல்லப்பட்டிருக்கிறது. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முட்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். ஆம் பிள்ளைகளே, நீடிய சாந்தமாயிருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் 15:18 சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கம் 775வது பக்கத்திலே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நீடிய சாந்தம் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை நடந்திருக்கும், பிரச்சனை நடந்திருக்கும், அது மறந்து போயிருக்கலாம். ஆனா மறுபடியும் என்ன பண்றாங்க, அந்த சண்டையை ஞாபகப்படுத்துகிறான் கோபக்காரன். ஆனால் நீடிய சாந்தம் உள்ளவனோ அது பரவாயில்லப்பா, விடுப்பா, அந்த பிரச்சனை அப்படியே போட்டும்பா அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை என்ன பண்ணுகிறான், அமர்த்துகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நீடிய சாந்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதத்திலே சாந்தமாய் ஒரு குணமுள்ள ஒரு மனிதன் இருந்தார். அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலே ஒரு தேவ மனுஷன் ஒருத்தர் இருந்தார். அவரை குறித்து நாம் பார்ப்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பக்கம் எண் 185. என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம், பக்கம் எண் 185. மோசே யானவன் பூமியிலுள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தம் உள்ளவளாய் இருந்தான். மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே மோசையை குறித்து பார்க்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே எத்தியோப்பியா தேசத்து ஸ்ரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மோசே வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த பொழுது ஆடுகளை மேய்க்கும்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே எத்தியோப்பிய பெண்ணை காணும்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே அந்த பெண்ணை திருமணம் செய்து கர்த்தருடைய கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மோசையை கண்டு மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்ரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். ஆனாலும் மோசே சாந்தமாயிருந்தான். சொல்லுங்க, நம்ம எந்த சூழ்நிலையிலானும் நம்முடைய இதயத்தை தொட்டு சொல்லுவோம், சாந்தமாயிரு. பிரச்சனைகள் வருகிறதா, வேதனைகள் வருகிறதா,
இதயத்தை தொட்டு சொல்லுங்கள், சாந்தமாயிரு, சாந்தமாயிரு. அல்லேலூயா. ஹalleluya. சாந்தமாயிரு. நாம் சாந்தமாய் இருக்க வேண்டும். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சாந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்தம் பேசினாரா, எங்களை கொண்டு பேசினது இல்லையா என்று சொல்லி மிரியாவும் ஆரோனும் கேட்கிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தமுள்ளவளாயிருந்தான். சாந்தமாயிரு என்று சொல்லுங்கள். நம் இதயத்தை பார்த்து சாந்தமாயிரு என்று சொல்லுங்கள். இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் மோசை சாந்தமுள்ளவனாயிருந்தான். சடுதியில் கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமை நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாருக்கு கூட்டத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்கு ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தீர்க்க தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். கர்த்தர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசே சாந்த உணமுள்ளவனாயிருந்தான். அதனால் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி. ஆம் தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க இதயத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சாந்தமாயிரு. சொல்லுங்க பார்க்கலாம், சாந்தமாயிரு, சாந்தமாயிரு. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்க என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? இன்னைக்கு ஈஸியா பேசுகிறோம், கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் விரோதமாக. வேண்டாம் 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 வேண்டாம். சாந்தமாய் அவனுக்கு விரோதமாய் பேசுறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன? மோசே, மிரியாம், ஆரோன், மோசையை குறித்து நீங்க எப்படி விரோதமா பேசலாம்? கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் மென்மை போன்ற குஷ்டரோகியா மாறிட்டான். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி கேட்கிறார், என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். என் தாயின் கற்பத்தில் பாதி மாசம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்று சொல்லி ஆரோன் மோசையை பார்த்து கெஞ்சுகிறான், வேண்டுகிறான். உடனடியாக மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது நாம் சாந்தமாய் இருக்க வேண்டும். நாம் சாந்தமாய் இருக்க வேண்டும். சாந்தம் வேண்டும். சாந்தமாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். என்னாகமம் 20வது அதிகாரத்திலே இதே மோசே 13வது வசனம், என்னாகமம் 20வது அதிகாரம் 13வது வசனம், இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. இங்கே குறிக்கப்பட்ட இந்த இடத்திலே என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தண்ணீருக்காக மோசையை நோக்கி அபயமிடுகிறார்கள். நாங்கள் எங்கே போவோம், தண்ணிக்கு என்ன செய்வோம், எங்களை அழிக்கும்படிக்கு கொண்டு வந்தீரா என்று சொல்லி அவரை வேதனைப்படுத்தி, முதலாவதாக கர்த்தர் மோசையை அழைத்து இந்த கண்மலையை பார்த்து 2 முறை அடி என்று சொன்னார். அடித்தார்கள், அங்கே தண்ணீர் வந்தது. இரண்டாவதாக இந்த இடத்திலே மெரிபாவின் இடத்திலே கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், இந்த கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்கிறார். அவன் பேசாமல் அடித்து விட்டான். பதட்டத்திலே, மனப்பதட்டத்திலே, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மளை பதட்டமடைய செய்யலாம். தேவைகள் ஒருவேளை பதட்டமடைய செய்யலாம். பிரச்சனைகள் ஒருவேளை உங்களை பதட்டமடைய செய்யலாம். ஆனாலும் நீங்கள் சாந்தமாயிருங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எங்க இதயத்தை பார்த்து சொல்லுங்க, சாந்தமாயிருங்க.
சாந்தமாயிரு, சாந்தமாயிரு. மோசே இந்த இடத்திலே டிஸ்டர்ப் பண்ணப்பட்டார். உங்களை அநேக பிரச்சனைகள் டிஸ்டர்ப் பண்ணுதா? சொல்லுங்க பார்க்கலாம். சாந்தமாயிரு. சாந்தமாயிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து தருகிறார். நீ சாந்தமாயிருந்தால் உனக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு, என்னுடைய நுகமாகிய சாந்தத்தை ஏற்றுக்கொண்டு, அப்பொழுது உனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். என் சுமை லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்ததாக இரண்டாவதாக மனத்தாழ்மை. அதை குறித்து பார்ட் 2 நாம் பார்ப்போம். இந்த பார்ட் 1 கேட்ட நீங்கள் இதை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைந்து சாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். விசுவாசத்தோடு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பார்ட் 2 மனத்தாழ்மை குறித்து பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை முதன்முறை கேட்டாலோ பார்த்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.